தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம அறிக்கை பண்ணி ஜெயம் பெற்று வருகிறோம், சத்துரு வெட்கப்படுத்தி வருகிறோம். இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! தேவனாய கர்த்தர் அவருடைய ரத்தம் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறபடியால் நாம ஜெயம் எடுக்கிறவர்களா இந்த நாளில் வாழ்ந்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இப்போதும் கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன என்றால், யார் என் ரத்தத்திலையும் என் மாம்சத்திலையும் பானம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பிள்ளையாகவும் வாழ முடியும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அங்கே பரிசுத்தாவி யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் என்னுடையவர்கள், பரிசுத்தாவி இல்லாதவர்கள் என்னுடையவர்கள் அல்ல என்று சொல்லி ரோமர் 8:9 நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனாய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட நிலை கொண்டு நிற்கணும், நம்மளை வாழ வைக்கணும், நமக்கு சாட்சியாய் நம்மளை நிப்பாட்டணும், மற்ற எல்லா காரியத்திலையும் நம்ம முன்மாறியா இருக்கணும், ஜீவனுள்ள சாட்சியும் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை அறிக்கை பண்ணுகிறது மட்டுமல்ல, அவருடைய ரத்தம் நம்ம சரீரத்துக்குள்ள வந்திருக்கிறதா, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்திருக்கிறதா, அவருடைய ரத்தம் இருக்கிறதா என்கிறதை நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் தேவனோடு கூட உட்கார்ந்து நம்ம அதை தியானிக்க வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ளுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அவங்களால எந்த விதமான தப்பு பண்ண முடியாது, எந்த விதமான பொய்யும் பேச முடியாது, எந்த விதமான புறணியும் பேச முடியாது. மற்றவர்களுக்கு விரோதமாய், மற்ற ஊழியக்காரர்களுக்கோ விசுவாசிகளுக்கோ மற்றவர்களுக்கோ தேவன் அறியாத ஜனங்களுக்கோ ஒரு நாட்டுக்கு ஒரு நாடை எந்த காரணத்தை கொண்டு எதை வச்சும் நம்ம விரோதமா என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல பாருங்க, மற்றவர்களை அவர் குற்றப்படுத்தவில்லை, என்னை பின்பற்றுங்கள் என்று மட்டுமே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே வந்தார். பரலோக ராஜ்யத்தை எப்படி தெரிந்து கொள்கிறது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி அதுக்கு சொந்தக்காரராய் மாறுகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அதை மட்டுமே அவர் பிரசங்கம் பண்ணி வந்தார். வெளிப்படுத்தல் 21 பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், புதிய வானமும் புதிய பூமியும் இறங்கி வருகிறது. அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு எப்படி போகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்குள் இருந்தால்தான் அங்க 12 வாசல்களாலே நிரப்பப்பட்ட ஒரு வீடு கட்டப்படும். அந்த வீடு நமக்காக சொந்தமாக தேவன் கொடுப்பார். அப்ப அந்த வீட்டை கட்டினோமா, அதுக்கு அஸ்திவாரம் போட்டோமா என்றால் எப்படி தெரிந்து கொள்ளுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே அனுப்பி அவர் நம்மளை புது சிருஷ்டியாகவும் புது ஆத்மா சரீரத்தோடு கூட ஒவ்வொரு நாள் வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து நினைவுகள் வரும், அதை பற்றிதான சிந்தனைகள் வரும், அதை பற்றி மனசுல அந்த எண்ணங்கள் தோன்றும். இல்லாவிட்டால் எப்படி தோன்றும்? எப்படி அது நிறைவேறும்? தேவனுடைய பிள்ளைகளே, அதை பிசாசு மறக்கடிக்கிறவனா இருக்கிறான். அப்போ புதிய வானம் புதிய பூமியை பற்றி நீங்கள் இப்போது சிந்திக்க வேண்டும். கர்த்தரோடு நித்தியமா இருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும்னா ஆவியானவர் உள்ளே இருந்தால் ஒளியே அந்த எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. பிசாசனவன் அதை மறந்து போக பண்ணுவான், அதை மறக்கடிப்பான். பரலோகத்தை சிந்திக்க விடாதபடி, வேதத்தை சிந்திக்க விடாதபடி, ஆலயத்தை சிந்திக்க விடாதபடி, மற்ற காரியங்கள் ஆவிக்குரியதை சிந்திக்க விடாதபடி அவன் மறக்கடிப்பான். எப்படி மறக்கடிப்பான்? இதை பற்றி தான் ஒரு பெரிய தரிசனமே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஒரு நாள் என் தாயாருக்கு மிகுந்த சுகம் இல்லை, அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு 4 மாசம் கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது அந்த குழந்தை வயிற்றிலேயே இறந்து போனது. அந்த நாட்களிலே அவர்கள் இறந்து போவார்கள் என்று டாக்டர்கள்லாம் சொல்லிவிட்டார்கள். அந்த நாள்ல நான் பாஸ்டிங் போட்டிருக்கேன், தாயாரை காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக அவர்கள் ஜீவன் அவர்கள் சரீரத்தை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி வைராக்கியத்தோடு உபவாசம் இருந்தேன். அந்த நாட்களில் என் தாயாருக்கு போய் இந்த சத்தியத்தை சொன்னேன். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தை என் மேல் ஊற்றும், இயேசு கிறிஸ்துவே எனக்குள் வந்து என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கம்மான்னு சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் கேட்பார்கள், அடுத்த நிமிஷம் மறந்து போய் விடுவார்கள். எப்படி மறக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அங்க பிசாசனன் அந்த இடத்துக்கு வந்திருந்தான். அப்போ எங்கள் வீட்டை வாசலுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டு, நான் கிறிஸ்துவை பற்றி யாவும் கொண்டு வர விட மாட்டேன், நான் மறக்கடிக்கிற பிசாசு என்று சொல்லி, அப்போ அவனை பார்க்கும் பொழுது இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளை எல்லா ஆவிக்குரிய விஷயத்திலையும் மறக்கடிக்கிறது அவனுடைய வேலையா இருக்கிறது. அதை முறிகடிக்கிறதுக்கு என்ன வழி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமை எனக்குள்ள அனுப்பியிருந்தபடியால் ஆவியானவர் எனக்குள்ள சொன்னார், உன் தாயார இயேசுவே உம்முடைய ரத்தத்தை என் மேல் ஊற்றும் என்று அறிக்கை பண்ண சொல்லு. ஏசப்பா, உம்முடைய கண்கள் எனக்கு தயவு வேணும், ஆவியானவரே என் சரீரத்துக்குள்ள வந்து இந்த பெரிய பாடுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ண வை என்று சொல்ல. அப்போது போய் காதுல சொல்லிக்கொண்டே இருந்தேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எனக்குள் ஊற்றுங்க. இந்த புக்கெல்லாம் வெளியிடுறதுக்கு முன்பாக அந்த நாட்களிலே பிசாசனவன், அப்பொழுது என் தாயார் சொன்னார்கள், இதோ ஒரு கருப்பான ஒரு உருவம் என் வீட்டை விட்டு ஓடுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீர்களா? கிறிஸ்துவின்
அன்பை மறக்கடிக்கிற ஒரே வேலை பிசாசுடைய வேலை. அதை ஞாபகத்துல வைத்து பரலோகத்திலே நமக்கு வீடு கட்டவும், அங்கே சொந்த பிள்ளையாய் மாறவும், ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்படவும், அவருடைய ரகசிய வரிகளை கைவிடாமல் இருப்பதற்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாவலை அறிக்கை பண்ணி இருதயத்திலே ஊற்றி முற்றிலும் நம்ம இரத்த கொண்டைக்குள் வருவோம், ஜெயம் எடுப்போம். ஆமென். இப்பொழுதும் கூட இதோ ஜெயமருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 901 முதல் 1000 முடிய உள்ள வாசங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உள்ளீந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இப்பொழுது கூட நாம் ஒரு சிறு ஜெபத்தை செய்து நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். ஏசப்பா, உம்முடைய ரத்தம் என் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளிலும், தசைகளிலும், நரம்புகளிலும், எலும்புகளிலும், அணுக்களிலும் இப்போது பாய்ந்து செல்லட்டும் ஐயா. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் பாய்ந்து சென்று நம்மை அபிஷேகிக்கும் போது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். என் சரீரத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் சிரசில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மூளையில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கண்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் காதுகளில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நாசியில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பற்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நாவில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் குரல் வளையில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கழுத்து பகுதியில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் தோள்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் எலும்புகளில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நரம்பு மண்டலங்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் இருதயத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நுரையீரல்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கணையத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மார்பில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கிட்னியில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் குடல் பகுதியில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கர்ப்பப்பையில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கரங்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கால்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் முது எலும்புகளில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பலவீனங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வியாதிகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கலக்கத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வேதனைகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிரச்சனைகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பயத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மன கசப்புகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மன பாரங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் தரித்திரங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு ஆறுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே,
உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பெற்றோரை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிள்ளைகளுக்கு வேத ஞானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிள்ளைகளுக்கு சுகபலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் போக்கிலும் வரத்திலும் துணையாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வருமானத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை செட்டைகள் மறைவில் மூடி மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை உம்முடைய காருண்யத்தால் மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை தம்முடைய கரங்களில் தாங்கி செல்லும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை சுற்றிலும் மகிமையாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கும் உமக்கும் நடுவில் இருக்கிற எரிகோவை வீழ்த்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு வல்லமைகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு வரங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு ஜெப ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு ஜெப வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை ஆலயத்துக்கு செல்ல விடாமல் தடை செய்யும் சத்துருவை நிர்மலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை ஜெபிக்க விடாமல் தடை செய்யும் சத்துருவை நிர்மலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை உபவாசிக்க விடாதபடி தடை செய்யும் சத்துருவை நிர்மலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை வேதாகம் வாசிக்க விடாதபடி சோர்வை கொண்டு வரும் சத்துருவை அதம் பண்ணும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கனி கொடுக்கும்படி என்னை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் பின்மாறி போகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் சிந்தனைகளை கட்டுப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உலக சிற்றின்பத்துக்குள் நான் போகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் முழு இருதயத்தோடு உம்மீது அன்பு கூறச் செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் வேதாகமத்தை தினந்தோறும் வாசிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் குடும்பத்தை கட்டுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை எல்லாவற்றிலேயும் தசம பாகங்களை கொடுக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் இருதயத்தில் உம் சத்தியத்தை நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ அன்பில் எங்களை நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் பிறரிடத்தில் அன்பு கூற செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வீட்டார் மத்தியில் நான் அன்பா இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் சபையார் மத்தியில் நான் அன்பா இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊழியர் மத்தியில் என்னை அன்பா இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை ஞானமுள்ளவனாய் இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசின் மேல் என்னை நடக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்ப்பத்தை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேள்களை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசை அதம் பண்ணுகிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசை கட்டி செபிக்கிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பில்லி சூனியம் மை மாந்திரியங்களை
அர்த்தமாக்குகிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களை தரிசிக்க விடாதபடி தடை செய்கிற சத்துருவை நிர்மலமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய சத்தத்தை கேட்க விடாதபடி தடை செய்கிற சத்துருவை நிர்மலமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை மகிழ்ந்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசின் வஞ்சக வலையில் நான் விழுந்து விடாதபடி என்னை பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுவிசேஷம் அறிவிக்க தேவையான வல்லமையும் ஞானத்தையும் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கிருபை செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்துக்குள் என்னை மூடி மறைத்துக் கொள்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே என்னை தொட்டு ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில கூட தொடர்ந்து 1000 இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதை அறிக்கை செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவதற்கு, ஜெயம் என்கிறதுக்கு அர்த்தமே பிசாசை ஜெயிக்கிறோம் என்ற அர்த்தம், கர்த்தர் ஜெயம் உள்ளவர் என்ற அர்த்தம். இந்த புக்கு வெளியே வந்த ஒரு எழுதப்பட்ட சாட்சியை கூட இப்போது நான் சொல்லுகிறேன். நம்மளுடைய பாஸ்டர் ஜோசப் தேவராஜ் இந்த நாளில் இந்த 1000 இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணினார். அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் அந்த முழு நேர ஊழியத்துக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து இதை பற்றிதான வார்த்தைகளை சொல்லி வந்தோம். இதோ ஜெயம் வருது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேங்கிற புக்கு ஒன்று வெளியிட வேண்டும். அது எழுதுவதற்கு நீங்கள் தான் சரியான ஆளு, கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு எழுத தெரியாது, அதை எப்படிங்கிறது அந்த தரிசனத்தை சொல்ல முடியும், ஆனால் எழுத தெரியாது. நான் ஸ்கூலுக்கே போனது கிடையாது. அதனால பாஸ்டர்கிட்ட ரொம்ப நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ அவரும் ஊழியம் முழுவதும் அவருடைய பொறுப்பில் இருக்கிறதுனால மிகுந்த பிஸியாக இருந்ததுனால அவர் எழுத முடியவில்லை. பிறகு ஒரு நாள் அவரே யோசித்தாராம், நம்ம பெட்டில் படுத்தாச்சும் இந்த புக்கை வெளியிட்டா நல்லா இருக்கும், ரெஸ்ட்டே இல்லையே அப்படின்னு அவர் மனசில் யோசித்த மறுநாளே அவருக்கு சரீர பலவீனம் வந்துருச்சு. அந்த சரீர பலவீனம் எப்படி வந்ததுன்னு சொன்னீங்கன்னா, அதாவது மோஷன் போகிற யூரின் போகிறதுக்கும் வழியில் ஒரு டீப்பு ரெண்டுக்கும் ஜாயிண்டாக இருந்தது. அப்படி அதை போய் நாங்கள் செக் பண்ணும்போது இப்படியே டாக்டர் சொன்னார், உங்களுக்கு இப்படி இருக்குது, இது பெரிய ஆப்ரேஷன் இது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்போ ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மோஷன் போகிற இடத்துல சிறு ஆப்ரேஷன் பண்ணி அவர் பெட்டில் இருந்தார். ஆனால் பயங்கரமான ரத்தங்கள் தினந்தோறும் வெளியே வரும். குப்புறப்படுத்து இந்த 1000 இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயத்தையும் அப்படியே அவர் என்ன செய்தார், படுத்த படுக்கையில அவர் எழுதும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அதோடைய வேதனைகள் வழிகள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சது. அப்போ இயேசு கிறிஸ்து பட்ட வேதனை வழிகளையும் அவர் உணர்ந்து நான் கீழ்ப்படியாம போயிட்டேனேங்கிற கவலையோடையும் பாரத்தோடையும் ஜபத்தோடையும் பாஸ்டிங்கோடையும் இதை எழுதி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஜெயம் வருது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் புக்கை இன்று நாளில வெளியிடவும், அதை உலகத்துல தேவன் யார் கையில கொடுக்க விரும்புகிறாரோ திரளாய் கொடுத்து வருகிறார். மக்கள் அதை வைத்து திரளான சாட்சிகள், ரட்சிப்புகள், ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு கிடைச்சி வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை வாங்கி மற்றவர்களுக்கு, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு தமிழ் சிடி இருக்கிறது, இங்கிலீஷ் சிடி இருக்கிறது, இப்போது டிவிடி வருகிறது. தமிழ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்செயம் புக்கு, இங்கிலீஷ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்செயம் புக்கு, அதே போல மலையாளம், அதே போல கன்னடா, ஹிந்தி, இப்போ தெலுங்குல வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 6 மொழிகளில் கர்த்தர் கொண்டு வர கிருபை செய்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து எல்லா பாசைகளையும் நான் எப்படி சிறு வயதுல தரிசனத்துல நான் பார்த்தோன்னா நிறைய திரளான அந்த எல்லா மொழிகளிலையும் வரும்படியாய் கொடுத்தாரோ அதே தரிசனம் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளோட இருந்து நிறைவேற்றி கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல இந்த டிவிடியில தெரிகிற அட்ரஸ், நீங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன செய்யலாம், எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இதுல வருகிறதான நம்பர், செல் நம்பர் மூலியா என்னோட தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் புக்குக்கோ இல்லாவிட்டால் நீங்கள் இந்த விடுதலை ஊழியத்துக்கு கிராமங்கள் தோறும்
ரட்சிக்கப்படாத கிராமங்கள்ல போய் சிறுவர் ஊழியங்கள் நடந்து வருகிறது. எல்லாம் கர்த்தர் பிசாசு கட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்து வருகிறது. அதனால நீங்கள் ஹெல்ப் பண்ணனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு காணிக்கைகள் ஹெல்ப் பண்ணலாம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த ஊழியங்களும் நடந்து வருகிறது. எல்லா ஊழியங்களும் இந்த நாளில கர்த்தர் என் கூட இருந்து எனக்கு நடத்தி வருகிறார். நீங்களும் என்னோட ஒத்துழைச்சி வாருங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த நாளில ஆத்துமாதாயம் பண்ணுவோம், ஜெயம் பெறுவோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செய்வன மைய மாந்திரங்கள், தீராத வியாதிகள், என்னென்ன போராட்டம் உங்களுக்கு இருக்கிறதோ அதற்காக நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்கள். நான் உங்களோட தொடர்பு கொள்ளுகிறேன். அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து சாட்சியாக வாழுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இம்மட்டும் விடுதலை கொடுத்து வருகிறார். எல்லா காரியத்தில இருந்தும் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களோடு கூட என்ன செய்வேன், தொடர்பு கொள்ளுவேன். நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வெளிப்பாடு இருந்தால், கர்த்தருடைய ஏவுதல் இருந்தால், உங்கள் சபைகளுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் வருவேன். எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்குனாலும் வருவதற்காகவும் கர்த்தருடைய ஊழியத்தை விரிவாய் செய்வதற்காகவும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த வேளையில கூட இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்கிறதான அந்த புஸ்தகத்தில் உள்ள வாசகங்கள் 1000 அறிக்கை செய்யும்படியாக தேவன் உதவி செய்தார். நீங்கள் அதை கேட்டீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திருக்கிறார். நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த டிவிடியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நீங்களும் அதோடு கூட அறிக்கை செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு விடுதலையை கொடுப்பார். பலவிதமான பில்லிசுனிய கட்டுகள், செய்வினை கட்டுகள், பிசாசின் கட்டுகள், இவைகளினாலே கஷ்டப்படுகிறதான பிள்ளைகள் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்கிறதான இந்த டிவிடியின் மூலமாக, புஸ்தகத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது சகலவிதமான கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்கிறதான இந்த புஸ்தகத்தை வெளியிட்டதான அருமையான பிள்ளைகள் இந்த டிவிடியும் வெளியிடும்படியாக தேவன் உதவி செய்தார். அருமையான மகள் ரூத் டேனியலுடைய சாட்சியையும் செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு உதவியாக இருந்து இப்பொழுது டிவிடியிலும் அந்த வாசகங்களை அறிக்கை செய்த அருமையான மகன் ஜோசப் தேவராஜுடைய அனுபவ சாட்சியும் அவருடைய ரட்சிப்பின் சாட்சியும் நீங்கள் கேட்டீர்கள். உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கூட ஆண்டவர் தாமே இந்த டிவிடியையும் இந்த டிவிடியின் மூலமாக இந்த வாசகங்களை கேட்கிறதான உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்கிறதான புஸ்தகத்தை வெளியிட உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து MP3 CD வெளியிட உதவி செய்தீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்கிறதான டிவிடியை வெளியிட உதவி செய்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த டிவிடியின் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தங்கள் வாயினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதான ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறதான சகலவிதமான கட்டுகளிலிருந்தும் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யும், பெரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும் தகப்பனே. அவருடைய வாழ்க்கையில வெற்றியை சுதந்திரிக்க நீர் உதவி செய்யும் ஐயா. சகலவிதமான சத்துருடைய கிரியைகளும் அவருடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படும் பொழுது தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரை முற்றிலுமான ஒரு விடுதலை அருமையான பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதை தயாரித்து வெளியிட்டதான அருமையான மகள் ரூத் டேனியலுக்காக, இந்த காரியத்தில் உதவி செய்து ஒத்துழைத்த அருமையான மகன் ஜோசப் தேவராஜுக்காக நான் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மற்றுமாக அப்பா, இந்த டிவிடியை தயாரித்து வெளியிடுவதற்கு உதவி செய்ததான அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் தாமே அவர்கள் செய்கிறதான இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. இந்த விடுதலை ஸ்தலம் மூலமாய் வெளியிடப்பட்டதான இந்த DVD உலகமெங்கிலும் உள்ள மக்களுடைய மத்தியிலே கடந்து சென்று ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் நீர் இதை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ள ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.